இன்று நமக்கு பாரமாக இருக்கிறார்கள் என்று வீட்டில் இருக்கும் முதியோர்களை முதியோர் இல்லங்களில் கொண்டு சேர்த்து விடுகிறார்கள். அவ்வாறு முதியோர் இல்லத்தில் சேர்க்கப்பட்ட தாய் தன் மகனுக்காக செய்த கடைசி தியாகத்தின் வலியான பதிவே இதுவாகும். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். சாயந்தரம் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த கணவன்கிட்ட மனைவி சொல்கிறாங்க, என்னங்க காலையில் உங்கள் அம்மாவை சேர்த்திருந்த முதியோர்லேருந்து ஃபோன் பண்ணாங்க, உங்களை நாளைக்கு அங்கே வர சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறா. இவனும் அதிர்ச்சியாகி, ஏன் என்னம்மா எதுக்காக என்னை வர சொல்கிறாங்க, போன மாதம் தானே போய் பார்த்துட்டு வந்தேன், அதுக்குள்ளே எதுக்கு என்ன திரும்ப வர சொல்கிறாங்கன்னு கேட்குறான். யாருக்கு தெரியும், திடீர்னு காலையில் ஃபோன் பண்ணாங்க, என்ன எந்த விவரமும் சொல்லலை, நாளைக்கு உங்கள் ஹஸ்பண்டை வந்து பார்க்க சொல்லுவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாங்க, போய் என்ன தான் பார்த்துட்டு வாங்களேன் அப்படின்னு சொல்கிறா. சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு இதுதான் சாக்குன்னு இப்போவே உங்கள் அம்மாவை கையோட கூட்டிகிட்டு வந்துடாதீங்க, இங்கேவே ஏற்கனவே ஏகப்பட்ட செலவு இருக்குது, அதுக்கே நம்ம திண்டாடிக்கிட்டு இருக்கோம், இதில் நடுவில் வேறு அவங்கள வேறு என்னால் பார்த்துக்கவும் முடியாது, பொண்ணுக்கு படிப்பு செலவு வேறு இருக்குது, இதுக்கே நமக்கு மொழி பிதுங்குது, இதில் வேறு உங்கள் அம்மாவோட வைத்திய செலவுலாம் நம்மளால் பார்க்க முடியாது, அதனால் கண்டிப்பாக உங்கள் அம்மாவை நீங்கள் கூட்டிகிட்டு வரக்கூடாது, என்ன ஏதுன்னு பார்த்துட்டு எப்படி போனீங்களோ அதே மாதிரி நீங்கள் திரும்ப வரணும் அப்படின்னு ரொம்ப கண்டிஷனாகவும் சொல்கிறா, கராராகவும் சொல்கிறா. உடனே கணவனும் சரி விடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனதளவில் அம்மாவை பற்றிய இனம் புரியாத பயமும் அதே நேரம் மனைவி மீது கோபமாக அவனுக்கு வந்தது. மறுநாள் காலை அம்மாவை பார்ப்பதற்காக அம்மா இருக்கும் முதியோர் இல்லம் செல்கிறான் சந்துரு. அங்கிருந்த மேடத்திடம் விவரம் கேட்க, என்ன மேடம் நேற்று ஏதோ ஃபோன் பண்ணிங்களா, என்னை பார்க்க சொன்னீங்களாமே, என்ன விஷயம், அதான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி மேடத்திட்ட சந்துரு கேட்குறான். அதுக்கு ஒன்றும் இல்லை சார், உங்கள் அம்மா கொடுக்க சொன்னதா இந்த கடிதத்தை உங்கள் அம்மா உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கவரை எடுத்துகிட்டு அவங்க கையில் கொடுக்குறாங்க. என்ன மேடம் இதில் என்ன இருக்குது, தெரியல சார், உங்கள் அம்மா கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா எங்கே தெரியாது, நீங்கள் இந்த கவரில் என் மகனை கூப்பிட்டு இந்த கவரை மட்டும் அவங்ககிட்ட கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது அம்மா இல்லையா, எங்கே போனாங்க, தெரியாது சார், முதல் கவரை பிடிச்சு பாருங்கள் அப்படின்னு இந்த மேடம் சொல்கிறாங்க. உடனே அதை பிரித்து பார்க்கும்போது அதில் அவனுடைய பேருக்கு 2 லட்சம் ரூபாய்க்கான டிடியும் அதோட ஒரு கடிதமும் இருந்துச்சு. அதை படித்து அவன் அதிர்ந்து போனான். அந்த கடிதத்தில் அவங்க அம்மா என்ன எழுதியிருந்தாங்கன்னா, அன்பு மகனே, உன் தந்தை இறந்தபோது உன்னை நான் சுமையாக அப்போது நான் நினைக்கவில்லை, இப்போதும் உனக்கு நான் சுமையாக இருக்கவும் விரும்பவில்லை, உன் மனைவி எதிர்பார்த்தது போல என்னால் உடல் உழைப்பை தர முடியவும் இல்லை, நாங்கள் தினமும் அடிக்கடி சண்டை போடுவதை நீ பார்த்து கஷ்டப்படுவதையும் என்னால் பார்க்க முடியவில்லை, நீ ஆஃபீஸில் தான் கஷ்டப்பட்டு வேலை செய்துவிட்டு வீட்டுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் என வரும்போது நானும் உன் மனைவியும் சண்டை போடுவதை பார்த்து நீ கஷ்டப்படுகிறாய் என்பதை என்னால் உணர முடிகிறது. நீ அந்த கடனை அடைப்பதற்காக கஷ்டப்படுவதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆகவே இப்போதும் எனது கிட்னியை விற்று அந்த பணத்தை உனக்கு கொடுத்திருக்கின்றேன். கடனையெல்லாம் அடைத்துவிட்டு என் பேத்தியை நன்கு படிக்கவை. அவள் நாளை உன்னையும் உன் மனைவியையும் காப்பாற்றுவா. பார்த்துக்க எல்லோத்தையும். நீங்கள் எல்லோரும் நல்லா இருங்க, நான் அந்த கடவுளுக்கிட்ட வேண்டிக்கிறேன், நான் போகிறேன், அன்பு அம்மா என அதில் எழுதியிருந்தது. அவன் அப்படியே இடிந்து போய்விட்டான். இன்று வரை மனிதருக்குள் சொல்லி அழுது கொண்டேதான் இருக்கின்றான் என் நண்பன். இந்த விஷயத்தோடைய நீதி, அன்பு என்பது அன்னையிடம் மட்டுமே எல்லா காலங்களிலும் அழுத்தமாக கிடைக்கும். தாயின் அன்பை யாருக்காகவும் தள்ளி வைக்காதீர்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.